சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். அருணோட அம்மா முத்துவை பார்க்க வராங்க. ஆனால் முத்துக்கு அது பிடிக்கல. என்ன என்கிட்ட பேச இருக்குது, எதுக்கு பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சீதாவை பற்றியும் அருணை பற்றியும் தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குள்ளதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதாவுக்கு தான் அருணை பிடிச்சிருக்குல்ல, ஏன் தடையாக இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன காரை எடுத்துகிட்டு போய் முட்டிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே ஜாதகம் பார்க்குறப்ப கூட அவங்களுக்கும் நல்ல பொருத்தம் இருந்துச்சுல்ல, அவங்களுக்குள்ளே நல்லா ஒத்து போதில்ல, கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, ஒரு வேளை சீதாவோட அப்பா இருந்திருந்தா அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சீதாவோட அம்மா கிட்டே போய் பேசினேன் இதை பற்றி, ஆனால் அவங்க உங்கள் சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் உங்களை மதித்து அவங்க உங்களுக்காக இது பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ எதுவும் பண்ண வேண்டாம், சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அருணோட ஆசைக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், ஏன்னா பெற்றவங்களோட கடமை அது, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே இது முறை அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போ முரளியும் ஒன்று சொல்லிட்டா நானும் முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சீதா பொண்ணு ரொம்ப பாவண்டா, உன்னுடைய வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறா, அவள் ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே நீ ஒத்துக்கணும்னு சொல்லி தான் இத்தனை நாள் காத்துட்டு இருக்கா, இல்லைன்னா அவள் எப்பயோ கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முரளியும். அதை முத்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ரோகிணி வந்து அவங்க மாமியார்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க. அந்த 1 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது திரும்ப கேட்குறாங்க, உனக்கு இவ்வளோ காசு கொடுக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னுக்குறாங்க. எனக்கு கள்ள நோட்டை அடிக்கிறவங்களெல்லாம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் திருட்டு நகை கூட பண்ணுறேன் நீ, அதனால் கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. அப்புறம் இல்லை நான் வித்யா கிட்டே தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு உனக்கும் வித்யாவுக்கும் தானே சண்டை, எப்படி நீங்கள் வித்யா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், நாங்கள் வித்யா கொடுத்தா எனக்கு காசு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. அப்புறம் எல்லாம் கிளம்பிடுறாங்க. மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க மனோஜ்னா, நீ உண்மையாகவே வித்யா கிட்டே தான் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏன் என்னை இப்போ சந்தேகப்படுற, என்னை எப்பயும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சந்தேகம் இல்லை, நீ இப்போ நடுவில் ஒரு குண்டை தூக்கி போட்ட, அப்போருந்து தான் உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் முத்துக்கு ஒரு சவாரி வருது. அந்த சவாரி எங்கே வருதுன்னா, ஏற்கனவே அந்த மருந்து குடித்த பொண்ணு வீட்டுக்கு. அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. எங்கே பொண்ணுன்னு கேட்டால், சவாரிக்கு இல்லைப்பா நீ உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கும் லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றப்போ, இல்லைப்பா அந்த பொண்ணே உன்னால தான் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு, பெற்றவங்களோட கடமை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பெற்றவங்க பார்த்து பண்ணி வைக்கிறத விட சரியில்லாமல் போயிடுது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறது கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டு முத்துவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்கள மாப்பிள்ளை வீட்டில் விட்டுடுறாங்க. முத்துவும் யோசிக்கிறாங்க, இதுவும் நான் தப்பு பண்ணுறேனோ, சீதாவோட வாழ்க்கையை நான் எப்படி முடிவு எடுப்பேன், அவளுக்கு வேணால் ஒரு வேளை அருணவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாவும் சீதாவும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மீனா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீதா பார்த்துட்டு என்னாச்சு அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை உங்கள் மாமா ரொம்ப வெள்ளந்தி, அவர்கிட்ட இதை மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நீ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும்னு கூட சொல்கிறப்ப கூட அவங்களுக்கு நீ அருணை நினச்சி தான் சொல்கிறேன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாமல் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க அப்படின்னு பேசின்னு இருக்காங்க மீனா. எனக்கு சரி நம்ம பேசாமல் சாமிக்கிட்ட சீட்டு போட்டு பார்க்கலாமா, சொல்லலாமா வேண்டாமான்னு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சீட்டு போட்டு பார்க்குறப்போ வேண்டான்னு வருது. அப்புறம் சீதா சொல்கிறாங்க, சாமி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நல்ல நேரம் வரப்போ சொல்லிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அக்காவை. அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.